பவி, மச்சான் சொல்லுங்க மச்சான். சாப்பாடு ரெடி ஆயிட்டான். மச்சான் கேட்கல, என்ன கேட்டீங்க? சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். ஆஃபீஸ் போகண்டாமா? ரெடி ஆகிட்டு ஒரு 2 நிமிஷம் பாருங்களேன். சரி சரி யாசங்க. நான் தூங்கிட்டு இருக்கேன் மச்சான். நானே எப்போ போனா? மச்சான் அப்பதே போயிட்டேன், வந்துடுவாங்க இப்போ. சரி கால் பண்ணானே உனக்கு அவன். ட்ரெஸ்ஸு கொஞ்சம் துவைச்சி வச்சுருங்கம்மா. என்ன நைட் நான் டெல்லி கிளம்புறேன் சரியா? மச்சான் இங்கே தானே இருக்கேன், நீங்கள் டெல்லி போகல நீங்கள்? போகல இங்கே தான் இருக்க போகிறேன். கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்குமா, நான் போய் 2 நாளாக முடிச்சு கொடுத்துருவாங்க சரியா? அப்புறம் அதை அப்படியே போட்டுருவாங்க. 2 நாளில் வந்துடுவீங்களா மச்சான்? வந்துடும் பேபி, ஏன் அப்படி கேட்க? வந்துடும் என்ன? நீங்களுமே நந்தினி இல்லாமல் எங்களுக்கு சரியாக இருந்த மாதிரி இருக்கு. அவனும் உங்களை தேடுதான்ல, நீங்களாச்சும் இருக்கலாம்ல மச்சான். உனக்கு எத்தனை மட்டும் சொல்ல அவன் என்னையே தேர்தானா? நீ அப்போ சாரி இல்லைன்னு அர்த்தம் பவி. நீ அடி கொடுக்குறது இல்லையா? மச்சான் இதுக்கெலாம் அடி கொடுக்க முடியுமா? பவி, பவி சமயா வந்துட்டான்னு நினைக்க மச்சான், பார்த்து வரேன். நீங்கள் வாங்க சாப்பிடுவாங்க. ஒரு 2 கிளம்புனா வந்து கூப்பிடு, சாப்பிட வரேன் சரியா? சரிங்க மச்சான். மாமா என்னாச்சு? இவன் குரல் கேட்கு வந்துட்டாலும் என்ன? மாமா 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 பக்கத்தில் வரட்டா? யாரை மாமான்னு கூப்பிட்டீங்க? என்னையா? பின்ன வேற யாரை கூடுவேன்? உங்களை தான். இல்லை அதான் கேட்க, ஏன்னா இந்த ரூமில் நான் மட்டும் தானே இருக்கேன், அதான் கேட்கேன். என்னையே கூப்பிடுறீங்க நீங்கள்? என்னையக்கு மாமான்னு கூப்பிட்டீங்க? வேற எப்படி கூப்பிடணும்? ஏக்கு முன்னாடி மாமா தானே கூப்பிட்டேன். அப்படியா? இதுக்கு மட்டும் எப்படியா கூப்பிட்டீங்க? தெரியலையா? ஞாபகம் இல்லையா? நம்ம ஏக்கு எப்படி பேசுறீங்க? நான் வரட்டா பக்கத்தில்? எதுக்கு அப்படி கேட்குங்க? பக்கத்தில் வரட்டான்னு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில. ஏக்கு என்ன பேசுறீங்க? மாமா எதுக்கு இப்படி சொல்றீங்க? ஏக்கு எப்படி பேசுறீங்க? கோமா வந்துட்டேன் மாமா. தயவு செய்து மாமா மாமான்னு சொல்லாதீங்க, புரியுதா? யாருன்னே எனக்கு தெரியல. அப்புறம் ஏன் அப்படி கூப்பிடுறீங்க? அப்படி கூப்பிட்டீங்கன்னா தப்பாக பேசுவாங்க யாராச்சும் ஏதாச்சும். என் அக்கா பொண்ணு இல்லைல்ல. மாமா கோவப்படாதீங்க, நான் வந்துட்டேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு டைம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தயவு செய்து என்னை மாமான்னு கூப்பிடாதீங்க, கூப்பிட்டு கேவலப்படுத்தாதீங்க சொல்லியாச்சு. எனக்கு எங்கள் அக்கா பொண்ணு மட்டும் தான் என்னை மாமான்னு கூப்பிடணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். எனக்குன்னு இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, அதை ஏற்கனவே ஒருத்தவங்க கெடுத்துட்டு போயிட்டாங்க, மறுபடியும் யாரும் கெடுத்துட்டு இருக்காங்க சொல்லியாச்சு. அப்போ எப்படி கூப்பிடணும்? மாமான்னு கூப்பிட்டா தானே உங்களுக்கு பிடிக்கும். நம்ம பதில் சொல்லுங்க. உங்களுக்கு மாமா நான் கூப்பிட்டா தானே பிடிக்கும். பதில் சொல்லுங்க, திரும்புங்க. என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு? மாமான்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்கும், என் பொண்டாட்டி கூப்பிட்டா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். வேறு யாவா கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. நான் பொண்டாட்டி தானே, நான் தானே கூப்பிடுவேன். பொண்டாட்டியா? யாருக்கு? யார் பொண்டாட்டி? உங்கள் ஒய்ஃப் நான் தானே. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன தெரியணும்? எனக்கு ஒய்ஃபே இல்லை, போதுமா? ஆமாம், நான் உங்ககிட்ட வந்துட்டேன் மாமா. இனிமே நான் போக மாட்டேன். என்னை அடித்தாலும் நான் போக மாட்டேன் சரிங்களா? மாமா திரும்புங்களேன். திரும்ப திரும்ப என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது, ஒரு தடவை சொல்லும் போதே கேட்டு விடணும். இன்னும் யாரும் மாமான்னு கூப்பிடாங்க சொல்லிட்டேன், என் கோவத்தை கழிட்டு பிறகு நான் என்ன பண்ண எனக்கே தெரிய சொல்லியாச்சு. சரி நான் கூப்பிடல, கோவப்படாதீங்க. சரி நான் உங்ககிட்ட வந்துட்டேன், இனி போக மாட்டேன் அப்பாட்டேன். திரும்பி என்ன பாருங்க, பார்க்க மாட்டீங்களா? திரும்பி பாருங்க, நான் உங்ககிட்ட வரலாம். நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிங்க. கோவமா? சாரி, என்ன மன்னிச்சிருங்க. சரி நான் உங்களுக்கு வேண்டாமா? தள்ளி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திரும்புங்க, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. டேய் பாலா, மனோ, பாலா இங்கே வாணி. என்னடா கூப்பிட்டேன்? என்னாச்சு? ஏக்குடா கூப்பிட்டேன், என்னாச்சு? என்னாச்சுடா சொல்லு. பாலா நீ எங்கே போயிட்டு வந்திருக்க? சொல்லிட்டு தானே போனேன் ஏறுமாடு, மறுபடியும் கேட்க? ஊருக்கு தானே போயிட்டானே. ஊருக்கு தான் போனேன்னு தெரியுது, ஊருக்கு எதுக்கு போனேன்? என்ன சொல்லிட்டு போனேன்ட்ட? என்ன சொல்லிட்டு போனேன்? நான் தினம் கூப்பிட்டு வரேன்ட்டு போனேன். என்ன தெளிவாக சொல்லணும் சொன்னதை. நீ இதை தான்டா சொன்ன, வேற என்ன சொன்னேன்? என்கிட்ட என்ன வார்த்தை சொல்லிட்டு போனியோ அது தெளிவாக சொல்லு. அவன் நந்தினின்னு சொல்லல, தங்கச்சி கூட்டு வரேன்னு சொன்னால அதான் கேட்கணும். இவங்ககிட்ட பேசிட்டு தப்பிக்க முடியுமா? சரி இப்போ அதுக்கு என்ன, அதை சொல்லு. என்ன சொன்னீங்கன்னு சொல்லுடா, கேட்கணும். அதுக்கு தான் சொல்லு. என் தங்கச்சை கூப்பிட்டு வரேன்ட்டு போனேன், இப்போ அதுக்கு என்ன? அது சொல்லுங்க. என்ன சொல்லணும் அவட்ட? எப்படி வந்திருக்காங்களோ அப்படி இருக்க சொல்லு. சும்மா போட்டுட்டு ஏன்ட்ட வந்துட்டு மாமா மாமான்னு என்னையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லியாச்சு. யாருக்குமே ஒருத்த வந்து என் பேரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இப்போ மாமா மாமான்னு கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் என் பேரை எவ்வளோப்படுத்தவா சொல்லு. இப்போ எதுக்கு இவ்வளோ கோவம் உனக்கு? அப்புறம் எப்படி கூப்பிடுவோன்னா? எப்படி கூப்பிட்டா? நீ தானே ஏற மாட்டேவள மாமான்னு கூப்பிட சொன்னேன், அப்புறம் இப்போ கூப்பிடாதங்க. ஆனால் என் கோவத்தை கிளறாத சொல்லிட்டேன். என் முன்னாடி மட்டும்தான் என் மாமான்னு கூப்பிடணும், வேற எவ்வளோ கூப்பிட்டாலும் ஆரஞ்சு போடுவேன். அப்போ இவன் யாரு? பலா நீ தேவையில்லாம என் கோவத்தை கிளறிட்டு இருக்க, இந்த வாங்கிட்டு போயிடாத. அப்புறம் என்ன நீ? அவள் வந்து கூப்பிட்டு இருக்க, நீ மாமா கூப்பிடாதங்க, அப்புறம் எப்படி கூப்பிடுவா?
உனக்காக தானே இங்கே வந்திருக்கான், உன்னை தேடியே வந்திருக்கான். அப்புறம் இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? எனக்காகவா? என்ன தேடியா? யாரு? துறை ஏய்க்கு இப்படி கோவப்பட்டுருக்கேன்? வந்துட்டலடா, அப்புறம் ஏன் இப்படி கோவப்படுதேன்? யார் வந்துட்டா? யார் வந்துட்டாடா? என்னடா? இங்கே பாரு, உங்கள் தங்கச்சா கூட்டு வந்தீங்கன்னா உங்கள் தங்கச்சா இருக்க சொல்லு, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஆனால் இனி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். யாரும் எங்கள் தங்கச்சா தாண்டா இருக்கவா, உன் முன்னாடி இல்லையா? உனக்காவா யாரு? எனக்கு பொண்டாட்டியே இல்லைடா, எனக்கு யாருன்னே தெரியல. இது போதுமா? ஏய்க்கு தர இப்படி பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன், அப்புறம் என்ன? அப்புறம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அவட்ட பொண்டாட்டியே இல்லைங்க, யாருன்னே தெரிலங்க. தெரியாதவங்க தான் சொல்லணும். தெரியாத ஆட்களெல்லாம் என் முன்னாடின்னு சொல்ல முடியுமா? இவ்வளோ உனக்கு தெரியாது அப்படிதானே? தெரியல தானே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்காது. எதுக்குடா அப்படி கோவப்பட்டு இருக்கேன்? வந்துட்டலாடா. என்னடா ரெண்டு லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கிய? வந்துட்டானா? யார் வந்துட்டா? யார் வந்துட்டான்னு உனக்கு தெரியல? உன் கண்ணு முன்னாடி யார் இருக்கா? எனக்கு நான் கண்ணு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? நாங்கள் ரெண்டே நிற்கோம், அவன் முன்னாடி தானே இருக்கா? அதைத்தான் நானும் கேட்டுருக்கேன். எனக்கே தெரியாமல் பொண்டாட்டிங்கிலே எதுக்குன்னு தான் எனக்கு புரியல. என் முன்னாடி எனக்கு தெரியாதா? உன் முன்னாடி உனக்கு யாரும் தெரியாமல் இருக்காது, தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே? யாரையா கூப்பிட்டு வந்துட்டு உன் முன்னாடினா என்னடா ஏய்க்கு இப்படி பேசுதேன்? எது வந்தாலும் அவட்ட நேரத்தில் பேசிடு, உன் கோவத்தை அவட்ட காட்டிடுடா. அதுக்கே இப்படி பேசுகிற? அவள் கஷ்டப்படுவாளடா. யாரையோ கூப்பிட்டு வரல, என் தங்கச்சி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். என் தங்கச்சி உனக்கே இருக்கு. என் தங்கச்சி தானே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நீ அவன் இருக்கா? ஆமாம், அவன் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணி தந்தேன், நான் இல்லைன்னு சொல்லியே. அப்புறம் ஏய்க்கு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்? அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கே இருக்கு. இப்போ என் பொண்டாட்டி என் கூட இல்லை, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? ஏய்க்கு அப்படி சொல்லுதேன் இல்லைன்னு? சரி, அங்கே கோவத்தில் போனேன் இல்லைன்னு சொல்லு. இப்போ வந்துட்டாலாம், அப்புறம் ஏன் அவட்ட வீம் பண்ணிட்டு இருக்கேன்? என் முன்னாடி தான் என்னை வேண்டான்ட்டு போயிட்டலாம். எனக்கு பிடிக்கல, என் கூட இருக்க பிடிக்கலன்ட்டு தானே கிளம்பி போயிட்டால, அப்புறம் என்ன? உங்களை நான் பிடிக்கலன்னா போனேன், உங்கள் கூட இருக்கதானே எனக்கு பிடிக்கும். எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? கேட்டுச்சா? சொன்னது காலையில் விழுந்து சேருமாடு. அப்புறம் ஏய்க்கு நீ எப்படி பேசிட்டு இருக்க? சரி, ஏதோ ஒரு காரணம் போதுமா? ஆனால் போயிட்டாலாம் என்னை விட்டுட்டு, அப்புறம் என்ன? புரியல. பிறகு என்னன்னா நீ இப்போ என்ன கேட்க வரமுனா? போயிட்டா பிறகு என்னன்னா என்னடா அர்த்தம்? பதில் சொல்லு. என்ன முடிவு? என்ன கேட்கணும் எனக்கு புரியல. இப்போ அவன் ஒன்றை தேடி தானே வந்திருக்கான், உங்ககிட்ட இருக்க தானே வந்திருக்கான். ஏன் கூட இருக்க வந்திருக்காங்களா? இன்னைக்கு வாழை ஏதாச்சும் வந்துருப்பது ரெண்டு எடுத்துக்கும். எனக்கு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ரூம் பண்ணுவலாம்? சும்மா யாரையாவது கூட்டிகிட்டு வந்து ஏன் கூட இருக்கணுங்க? எனக்கு துறை கோவத்தில் தேவையில்லாத வார்த்தை விட்டுட்ருக்கேன். நான் பேச்சு சரியில்லை சொல்லிட்டேன். பேச்சு தெரியலன்னா சொல்லும் போது கேட்டுட்டு சத்தாட்டம் போயிட்டே இருக்கணும். அதை விட்டு தேவையில்லாமல் எதுக்கு எல்லாரும் சேர்ந்துட்டு நீ டென்ஷன் படுத்திட்டு இருக்கிய? இதான் சொல்கிறேன்டா, கோவம் வந்து அவட்ட திட்டிரு, புரியுதா? அதை விட்டு ஏன் இப்படி பேசுதா? அவளை கஷ்டமாக இருக்கும்ல அவளுக்கு. தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசுனா அப்புறம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். அப்புறம் அப்போ யார்கிட்ட போய் பேசுவா? வா சொல்லு. யாருக்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட போய் பேச வேண்டியதானே. என்கிட்ட பேச என்ன இருக்குது? உங்கள் தங்கச்சி வந்தால் உங்கள்கிட்ட பேச சொல்லு, உன் மண்டல ரெண்டு பேச சொல்லு. இந்த வீட்டில் நான் இருக்கிறனால என்கிட்ட பேசணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது, புரியுதா? ஜஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஜஸ்ட் எங்களோட ஃப்ரெண்டா? விடுறா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறா சொல்லு. எவளுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? தவிர உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் தாண்டா பதில் சொல்லணும். என்னையே பதில் சொல்லணும், நான் என்ன பதில் சொல்லணும்? உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? நான் பதில் சொல்ல? என்னடா வேண்டாத மாதிரி பேசிகிட்டு இருக்கேக்கு? நம்ம அவளுக்கு உனக்கு நம்ம சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? என்னை மன்னிச்சிடுங்க, இன்னும் நான் போக மாட்டேன். இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சிடுங்க. சம்மந்தமே இல்லையா? அவளுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் உனக்கு அதில் விழலையா? இப்போ அவள் கழுத்தில் நடக்க தள்ளி ஏட்டா கட்டினா? பதில் சொல்லி ஏறும் மாடு. யார் கட்டினா? நான் தான் கட்டினேன். யார் இல்லைன்னு சொன்னான்? அவள் கழுத்தில் ஏறி கட்டினேன். எல்லாரையும் கூப்பிட்டு இவ்வளோ செலவு பண்ணி வேறு யார் கழுத்தில் ஏறி கட்டியிருக்கலாம்ல? நீ யோசிக்காமல் தப்பு பண்ணிட்டேன். அப்புறம் என்ன செய்ய சொல்லுது? என்ன யோசிக்காமல் தப்பு பண்ணிட்டியா? அடிச்சு போடுன்னு தரேன். கெட்டினதுக்கு இப்போ பதில் சொல்லு. என்ன செய்ய போகிறேன்? கெட்டினதுக்கு என்ன பதில் சொல்லணும்? எது கல்யாணம் பண்ண? அவரோட சந்தோஷமாக வாழணும் தானே. அப்புறம் ஏக்கு இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ? சரி, அவளை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. அவள் தான் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிகிட்ருக்கேன் நீனே சொல்லுதேன். அதே மாதிரி தானே இதுவும் கோவத்தில் போயிருக்கா. இந்த ஒரு தடவை தான் போனாலாம். இதுக்கு முன்னாடி கோவப்பட தானே செய்தான். அதுக்கு ஏன் இப்படி பேசுகிற நீ? எனக்கே ஒரு டவுட்டு தான். நான் கிட்ட தாலி வட்டி கழுத்தில் நடக்குன்னு எனக்கே தெரில. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு கேளு, ரீசனாக தெரிஞ்சுக்கிறேன். எதுக்குடா கழுத்தில் வைப்பாங்க? என்ன பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்க நீ? இல்லைடா, நான் வேண்டாம். நான் வாங்கி கொடுத்த பொருள் எதுவுமே வேண்டாமா? இதுவும் நான் வாங்கினது தானே, என் பைசாவில் வாங்கினது தானே.
நான் கெட்டினது நான் தான் கட்டினேன், அதை மட்டும் ஏன் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி கேட்டால் எப்படிடா? இருங்கண்ணா, நான் பதில் சொல்கிறேன். தப்பு தான், மன்னிச்சிருங்க. நான் அந்த பொருளெல்லாம் கலத்தி கொடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கேட்டீங்கல்லாம், இன்னும் உனக்கு என்ன தேவை சொல்லு, நான் வாங்கி தரேன். அதுக்காக தான் நான் கோவப்பட பிடிக்குன்னு சொல்கிறியா, ஐஸ் வைக்கிறேன்னு கேட்டிங்களா? அந்த கோவத்தில் தான் கலத்தி வச்சேன். நீங்கள் எனக்கு வாங்கி தரணும் தங்கத்தில் பொருள், அதுக்காக நான் உங்கள் கோவத்தை நான் பிடிக்குன்னு சொல்லலை. புரியுதா? நீங்கள் எனக்கு எதுவுமே தராமல் என்கிட்ட பேசாமல் இருக்கும்போது எனக்கு அதான் பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உங்களை லவ் பண்ணல, உங்ககிட்ட நான் அதை சொல்லவும் இல்லை. நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். உங்ககிட்ட எனக்கு எது பிடிச்சி நான் உங்களை லவ் பண்ணணும், அதை நான் உங்களை பிடிக்குன்னு உங்ககிட்ட சொல்லும்போதே நான் ரீசன் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் அதோட கம்பேர் பண்ணி திட்டினீங்கல்ல, அந்த கோவத்தில் தான் நான் கழிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். மன்னிச்சிருங்க, தப்பு தான். கொண்டு வந்திருக்கீங்களா? தாங்க, நான் போட்டுக்கிறேன். பேசுகிற காதில் விழுந்துச்சா இல்லையா எருமாடு? பதில் சொல்லு. நான் கேட்டதுக்கு ஆன்சர் இது இல்லை. நான் எதுக்கு அதை கழுத்தில் போட்டிருக்கேன்னா, உங்கள்கிட்ட நான் எதிர்பார்த்தது அதுதான். அது எனக்கு சொந்தமானது. உங்ககிட்ட நான் ஆசைப்பட்டது எனக்கு அதுதான். அதனால் நான் கொடுக்க மாட்டேன். அது எவ்வளோ பெரிய இது வந்தாலும் நான் கலத்த மாட்டேன், தரவும் மாட்டேன். அடுத்தவங்க பொருள் அப்பா அது, அப்புறம் தரமாட்டேன்னு என்ன அர்த்தம்? அடுத்தவங்க பொருளாம் இல்லை, என் மாமா எனக்காக மொத தந்த பொருள் அது. பொருளாம் கொண்டு வந்துட்டீங்களா? தாங்க, நான் போட்டுக்கிறேன், நான் கலத்த மாட்டேன். வேண்டான்னு தானே தந்தீங்க, பிறகு என்ன? வேண்டான்னு தரல, நீங்கள் அப்படி பேசுகிற கோவத்தில் தான் தந்தேன். புரியலையே. நீங்கள் வாங்கி தந்ததை நான் பிடிக்கணும்னு சொல்லலை, எனக்கு வேண்டான்னு நான் சொல்லலை. நீங்கள் அதோட கம்பேர் பண்ணீங்களா என்னோடய லவ்வோட, அதுக்கு தான். எனக்கு அது பெருசு இல்லைல்ல. இதுக்கு மேலே நீ ஏதாச்சும் பேசணும்னு வச்சுக்கோ, அரைஞ்சப்படுவேன். தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரியலாக எங்கடா? அக்கா தரம்டான்ட்டா, அக்கா வச்சுக்கிட்டுதான்ட்டா. ஒன்று கூட நான் எவ்வளோ எங்கே? உண்மையாகவே அக்கா தான் வச்சிருக்கா, இவ்வளோ மட்டும் தான் கூட்டு வந்திருக்கேன். என் தங்கச்சி எனக்கு ஏற்றுக்கிட்டே அன்றைக்கி தான் ரியா வருவா. என் பொண்ணை அங்கே விட்டு நீ ஏக்கிட்டேங்க வந்த? உன் பொண்ணு எங்கன்னு உன் மொண்டை கேள், ஏன்ட்ட கேட்க? ஆறாம் வாங்கிறத நான் ஏன் ரியலைங்க? காரில் ரொம்ப தூங்கிட்டே இருக்க மாட்டே, அப்புறம் இங்கே வந்து நீ கற்றுக்குன்னு தெரியும். அதுக்கு தான் பவி அங்கே தூக்கிட்டு போய் சொல்லியிருக்கேன். அவள் ஏசு கூட வச்சுருக்கான். முடிச்சிட்டாலே இல்லையா? தூக்கிட்டு தான் இருக்கல. தூங்கு தானே சொன்னேன், உனக்கு என்ன அவ்வளோ அவசரம்? சரி வழி விடு, என் பிள்ளைகிட்ட போகிறேன். பிள்ளைகிட்ட போகிறதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்போ பதில் சொல்லிட்டு போ. உங்களுக்கு என்ன பதில் வேணும்? அவன் முன்னாடி நிற்கல, அவளுக்கு பதில் சொல்லிட்டு போ. இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு கேட்டேன். ஏதாச்சும் வேணுமா வேண்டாமா இருமாடு உனக்கு? வேண்டான்னு சொல்லியாச்சு, பிறகு என்ன? விளாண்டுட்டு இருக்காத, பேச விட்ட. விளாண்டுட்டு இருக்கேண்ணா? என் லைஃப்பில் சொல்கிறது உனக்கு விளையாட தருதா இல்லை கேட்கேன்? அவங்கவுங்க விருப்பத்துக்கு வந்து விளாண்டுட்டு போகிறதுக்கு என் லைஃப் நான் ப்ளே கிரவுண்டா? இப்போ எதுக்கு இந்த டைலாக்கு? உன் லைஃப்பில் யார் விளாண்டுட்டு போகிறா? அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் கூட இருப்பாங்க, பிடிக்கலன்னா போவாங்க. என்ன நினச்சிருக்காங்க என்ன? அவங்க லைஃப்பை அவங்க விருப்பப்படி தாண்டா வாழணும், யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. நான் இவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணதுக்கு காரணம் அவங்க தான் சொன்னாங்க. உங்களுக்கு கீழே தான் நான் இருக்கேன்னு நினைக்கேன், இனி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னது அவங்க தான். நீங்கள் சொன்னதை நான் கேட்பேன்னு எல்லாம் சொல்லவே தான் நான் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டேன், அவ்வளோதான். சரி, நான் நைட்டு டெல்லி போகிறேன், சரியா? எதுக்கு எருமாடு? சொன்னல 2 நாள் வேலை இருக்குடா, அதை முடிச்சு கொடுத்துட்டு வரேன். சரி வாடா, ஆஃபீஸில் போய் பேசிக்கலாம் வா. ஆமாம், இங்கே வச்சு கேட்டோம்னா அவன் முன்னாடி கூட வந்து ஏதாச்சும் சொல்லுவான், கஷ்டப்படுவான். வா. எதுக்கு நவுண்டு போகிறீங்க? வாடா. இது என்னடா பழக்கம்? கையை எடுக்க சொல்லிட்டா, இல்லைன்னா அடிச்சு போடுவேன். அடித்ததுக்கப்புறம் ஏன் அடித்தா நீ அந்த சண்டைக்கு வரக்கூடாது சொல்லி வச்சு. என் பக்கத்தில் வர்ற பழக்கம்லாம் வச்சுக்கிட்ட சொல்லாத, சொல்லிட்டப்பா. இப்போ நான் கண்டிப்பாக அடிப்பேன். உங்களுக்கே தெரியும், எனக்கு விருப்பம் இல்லைன்னா யாரையும் என் பக்கத்தில் நெருங்க விட மாட்டேன்னு சொல்லி வச்சுருக்கேன், சொல்லி வச்சு. நீ பவி சொன்னதுக்கு மட்டும் நீ என்ன சத்த மாட்டேன்? ஓமன் எடுத்தானே உங்கள்கிட்ட தானே வருவா. அப்புறம் இதுக்கு நீ இப்படி சொல்லியிருக்கேன்னு என்னையும் சத்த மாட்டேன். அப்புறம் இப்போ ஓமனாடி வாண்ட தானே வருவா. நான் அன்னைக்கு கேட்டப்போ அவன் மொண்டாட்டி, அதனால் ஓமனாடி உங்கள்கிட்ட தான் வருவான்னு நான் கேட்டேன். அதில் என்ன தப்பு இருக்குது? அவன் கேட்குற ரைடு தானே. அப்புறம் ஐவா வந்தா ஏன் கோவப்படுத நீ? அது சரினா அப்போ இதுவும் சரி தானே. பவி இடத்துல பவி தான் இருக்கா, சௌமியா இடத்துல சௌமியா தான் இருக்கா, புரியுதா? அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க தான் இருக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நந்தினி இடத்துல நந்தினி தானே இருக்கா, வேறு யாருமா அவங்ககிட்ட வந்தவ கோவப்படுறதுக்கு? நீ சொல்கிற மாதிரி தான், நந்தினி கேரக்டரில் நந்தினி தான் இருக்காங்க. என் பொண்டாட்டி இடத்துல என் முன்னாடி மட்டும் தான் இருக்கணும். இவன் திமிர அடக்குவானா? இவனை மாதிரி எவனும் இருக்க முடியாது. நந்தினி எங்கள் தங்கச்சி தான், உன் பொண்டாட்டி எங்கள் தங்கச்சி தான், அப்போ என்னடா செய்ய? என்னை பற்றி தெரிலன்னு நினைக்க உங்கள் தங்கச்சிக்கு சொல்லி வைங்க, புரியுதா? ஒரு டைம் தான் சொல்லுவேன், அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்ல வச்சாங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லி வை. கையை இப்போ எடுக்கலையோ கையை உடச்சிருவேன். ஏன் திட்டோட 1000 மாடு
எப்போ கிளப்பு வருமே போய் கிளம்பு நேரம் அவளையா கிளம்ப போனவன தான் நீ கூப்பிட்டுட்டிய வேறு எங்கேருந்து கிளம்ப இரு கிளம்பி வேற போ வச்சுக்கிற கிளம்பி வா வாடா அவளை விட்டுப்போம் அவளை சமாதானப்படுத்துகிறான்னு பார்ப்போம் சரிப்பா என் மேலே கோவமா நான் வந்துட்டேன் இனிமேல் போக மாட்டேன் நந்தினி இல்லை உங்கள் பொண்டாட்டி தான் ஏதாச்சும் என்கிட்ட சொல்லுங்க பேச மாட்டிங்களா என்கிட்ட செயின்லாம் கொண்டு வந்துட்டீங்களா மாமா சாரி பழக்கத்தில் வந்துட்டு செயின்லாம் கொண்டு வந்தீங்களா தாங்க நான் போட்டுக்கிறேன் இனிமேல் கழட்ட மாட்டேன் பதில் சொல்லுங்க ஏதாச்சும் நான் பேசுகிறேன் நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் ஏன்ட்ட நீ கேட்டுட்ருக்க நான் உனக்கு கேட்க பதில் சொல்லணும் நீ யார் ஏன்ட்ட வந்து கேட்டுட்ருக்க ஒரு டைம் மன்னிச்சிருங்க கேட்குறது உனக்கு புரியலையா நீ யார் ஏன்ட்டையா வந்து மன்னிப்பு கேட்க நான் எதுக்கு உனக்கு மன்னிக்கணும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா உண்மையாகவே உனக்கு என்ன பதில் வேணும் ஏக்கு ஏன்ட்ட வந்து கேட்டுருக்க அதுக்கு பதில் சொல்லு உங்கள்கிட்ட தானே எல்லாம் கேட்பேன் நீங்கள் என் மாமாலாம் யாருக்கு யார் மாமா அதுக்கு அப்போதே விளக்கம் சொல்லிட்டேன் என்கிட்ட தானே எல்லாம் கேட்டு செய்துன்னு சொல்லுவீங்க எதுக்காக ஏன்ட்ட வந்து கேட்குங்க நீங்கள் யார் எனக்கு நான் தானே உங்கள் பொண்டாட்டி ஒரு ஸ்வீட் காட்டலாம் ஏதாச்சும் வாயில் அசிங்கமாக வந்துட போகுது ஓ என் பொண்டாட்டி என் ஸ்வீட் காட்டில் அதனால் என்கிட்ட கேட்டதை எல்லாம் பண்ணுவீங்க அப்படி தானே அப்படி தான் பண்ணியிருக்கீங்களா என்கிட்ட கேட்டதை எல்லாம் பண்ணீங்களா ம் கேட்டு தானே பண்ணுறேன் அப்போ என் பொண்டாட்டி என்கிட்ட கேட்டுட்டு தான் போனா இல்லையா எங்கே போயிருந்தாங்களா கொஞ்ச நாளா கேட்டுட்டு போனாங்களா என்கிட்ட இங்கே வரவான்னு பர்மிஷன் கேட்டாங்களா இல்லை எங்கள் அண்ணன் கூட கிளம்பி வரேன்னு இன்ஃபார்ம் பண்ணாங்களா அது அண்ணன் கூப்பிட வரணும்னு எனக்கு எதிர்பார்க்கல நான் சொல்லலைல்ல அண்ணனை கூட்டிகிட்டு போங்கன்னு அண்ணன் தான் வந்து நான் வரல சொன்னேன் மாமா வர சொல்லுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூப்பிட்டு போங்கண்ணே அண்ணன் தான் வர மாட்டீங்கன்னு சொன்னாங்க என் கூட நீ வா அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்திட்டாங்க அதான் கூப்பிட்டு வந்துட்டேன் நான் உங்கள் அண்ணன் கூட எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கல எப்படி வந்தீங்க எதுக்காக வந்தீங்கன்னு நான் கேட்கல என்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா எல்லாம் என்கிட்ட வரவான்னு பர்மிஷன் கேட்டிங்களான்னு தான் கேட்டேன் இல்லை அப்புறம் எதுக்காக அப்படி சொன்னீங்க என்கிட்ட கேட்டதை எல்லாம் பண்ணுறீங்கன்னு சாரி நான் நீங்கள் கூப்பிட வருவீங்கன்னு பார்த்தேன் நீங்கள் ஊருக்கு வந்தீங்களா மாமா நான் கூப்பிட வரணும்னு எதிர்பார்த்தீங்களா என்ன காரணம் நான் எதுக்கு உங்களை கூட வரணும் நான் உங்களை கூப்பிட்டு போவேன்னு சொன்னேன்ல அதான் இப்போ யாரும் என்னை அங்கே கூப்பிட்டு போன்னு சொன்னால் நான் போய் கூப்பிட்டு போகணும் அப்படி தானே அதான் என் வேலையோ எதுக்கு அப்படி சொல்லுதீங்க என் வேலை என்னன்னு தெரியல நீங்கள் சொல்லுதீங்களா அதான் கேட்டேன் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சரி சாரி மன்னிச்சிருங்க பேசுவீங்களா என்கிட்ட நான் எதுக்கு ஓட்ட பேசுகிறேன் இப்போ தானே நார்மலாக பேசுனீங்க கோவம் இல்லாமல் நான் கேட்டதுக்கு பதில் வரல இப்படி கேட்டால் எப்படி நான் உங்கள் ஒய்ஃப்லாம் என்கிட்ட பேசணும்ல நீங்கள் ஒரு நிமிஷம் சொல்லடா என்ன கால் பண்ணுற ரெண்டு பேரும் கிளம்புங்கடா நான் ஒரு 1 hour லேட்டாக வரேன் நான் ரிச்சரில் வந்துடுவேன் நீங்கள் காரில் போங்க சரி சரி உனக்கு என்ன வேணும் என்கிட்ட அது சொல்லு என்ன கேட்கணுமோ என்ன வேணுமோ அதை இப்போவுமே கேட்டுரு புரியுதா இன்னொரு தடவை வந்து என்கிட்ட வந்து நிற்காது இப்படி சொல்லியாச்சு இதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்து நிற்கிறது என்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவும் நடந்ததுன்னா கண்டிப்பாக நான் அடிப்பேன்னு சொல்லிட்டேன் கேளு என்ன வேணும் நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா சொல்லுங்க நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா நான் கேட்டதுக்கப்புறம் மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களா கேட்டால் தான் முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியும் என்னென்னு தெரியாமல் எப்படி சொல்ல முடியும் முடியும் உங்களால் நான் என்ன கேட்டாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா நான் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறதான் கேட்கேன் கண்டிப்பாக தருவீங்களா மாட்டிங்களா என்கிட்ட இருக்கிறத கேட்கியா உங்கள்கிட்ட இருக்குது அதான் கேட்கேன் நிறைய இருக்குது எனக்கு தேவையானது உங்களை தவிர நான் வேறு யார்கிட்ட அதை கேட்க மாட்டேன் உங்களால் மட்டும் அதை தர முடியும் என்கிட்ட இருக்கிறத கேட்கியா சரி கேளு என்ன வேணும் தர்றேன் சரி அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் என்கிட்ட இருக்கா என்னன்னு தெரியல உன் பறவைக்கு அப்படி இருக்கோ என்னமோ தெரில அதை நான் தான் முடிவு பண்ணணும் என்கிட்ட இருக்கா இல்லையான்ட்டு இருந்தால் தருவேன் கண்டிப்பாக தருவேன் இல்லைன்னா நான் தரமாட்டேன் புரியுதா ம் சரி கேளு நேராகுது நான் வேலைக்கு போகணும் கண்டிப்பாக போகணுமா இன்னைக்கு என் கூட உட்காந்து பேசலாம்ல என்னது கேட்கல சத்தமாக சொன்னால் கேட்கணும் ஒன்றும் இல்லை அப்புறம் எதுக்கு இவ்வளோ தான் கேட்டுட்ருக்க சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கேக்கு இல்லை அது நான் கேட்டது வேறு கேட்கணுன்னா சீக்கிரம் கேள்வி சொல்லியாச்சு எனக்கு என் மாமா தான் வேணும் உன் மாமா வேணுமா உன் மாமா வேணா உன் மாமாட்ட போய் கேளு ஏன் டேக்கு வந்து கேட்டுட்ருக்க உன் மாமா என்ன பொம்மை என்ன வாங்கி கொடுக்குறது போய் கேள மாட்டேன் செத்து பண்ணணும் குடியிலேருந்து தோண்டியாக கொண்டு தர முடியும் நான் அந்த மாமா கேட்கல வேறு எந்த மாமா வேணும் பேரும் அட்ரஸ்ன்னு சொல்லு உங்கள் அண்ணனை கூட்டு கொண்டு விட சொல்லு எனக்கு ரியா அப்பா தான் வேணும் பொதுவாக ரியா அப்பானா எப்படி போய் தேட முடியும் அப்போ பேர் இல்லையா அட்ரஸ்ஸு பேர் மிஸ்டர் துரை சூப்பர் வெரி குட் பேரை சொல்கிற அளவுக்குலாம் தைரியம் வந்துக்கலாம் நீங்கள் தானே கேட்டீங்க மன்னிச்சிருங்க நான் சொல்ல மாட்டேன் தர முடியாது
இப்படி சொன்னால் எப்படி தாரன்ட்டு ஏமாத்துறீங்க? பாரு, என் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன், புரியுதா? ஏன்னா அவனை தங்கச்சா வந்திருக்கப்போ நம்ம வந்து யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சு தான் எனக்கு பழக்கம். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் மரியாதையும் நடந்துக்கிடணும். அதனால் நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் தேவையில்லாமல் பேசி என் கோவத்தை கலரிட்டு அட்டி வாங்கிட்டு போயிடாதீங்க. குழஞ்சி பேசுறது, மேலே வந்து நின்று சாஞ்சிட்டு சமாதானப்படுத்துறேன்னு சொல்கிறது, அப்புறம் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது, இந்த வேலையெல்லாம் இழிச்சவா எவனாட்டு ரோட்டில் நிற்பான் அவங்ககிட்ட போய் அந்த வேலையை பாருங்கள். ஐயாமலாம் இப்படி சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். இதுவே கடைசியாக இருக்கணும் என்கிட்ட வந்து பேசுறது, புரியுதா? அப்படி இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மரியாதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போவும் இந்த வீட்டுக்கு கெஸ்ட்டாக என்ன கேட்கணும்ல, எதுவும் கேட்டால் வாங்கி கொடுக்கணும்ல, அந்த மரியாதைக்காக கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி எவகிட்டையும் என் பேசணும் அவசியமும் கிடையாது, எவகிட்ட பேசணும் எனக்கு இது விருப்பமும் இல்லை, புரியுதா? இனிமேல் என் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்க, அது உங்களுக்கு நல்லது. கண்டிப்பாக. நேற்று டெல்லி போகிறீங்களா? உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமும் கிடையாது, புரியுதா? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் உனக்கு கிடையாது. உன் வேலை ஏதாவது மட்டும் பார், புரியுதா? தேவையில்லாமல் என் பேசின விஷயத்தில் தலையிட்டு கேள்விக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். டெல்லிக்கு என்ன எங்கேனாலும் நான் போவேன், யார் கூடயும் போவேன், யாருக்கிட்டையும் பேசுவேன். அதை கேட்குறதுக்கோ சொல்கிறதுக்கோ எந்த ரைட்ஸும் கிடையாது உனக்கு, புரியுதா? இதுவே லாஸ்ட் என் பர்சனல் விஷயத்தில் தலையிடுறது. என்னால் வந்துடுவீங்களா? ஒரு டைம் சொன்னால் காதில் வாங்கிக்கணும், அது ஏற்கனவே நான் சொல்லியாச்சு. என் விஷயத்தில் கேள்வி கேட்கவோ முடிவு எடுக்கவோ உனக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது. என்கிட்ட கேள்வி கேட்குற உரிமையும் உனக்கு கிடையாது. நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் உனக்கு கிடையாது, புரியுதா? எவன் வீட்டில் போய் இருந்தியோ எவன் வேணும் அவன்கிட்ட போய் கேளு, அவன்கிட்ட போய் விசாரி இங்கே எங்கே போகிறாங்க, ஏதாச்சும் என் வாயில் வந்துடும். துறப்பா கொஞ்சம் மோர கிடைக்கும் பேர் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு.